வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் பேக். சிஎம்எஃப் ஃபோன் லான்ச் ஆகிடுச்சே. எஸ், சிஎம்எஃப் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் கலர் மெட்டீரியல் ஃபினிஷ். ஸோ இது எவ்வளோ பேருக்கு தெரியும்? சரி, ஓகே. ஸோ சிஎம்எஃப் ப்ராடக்ட்ஸ் அப்படின்னு வரும்போது நமக்கு எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, ஓரளவுக்கு அஃபோர்டபுள் செக்மெண்ட்குள்ளே வருங்க. இதில் ஹைலைட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ சிஎம்எஃப் ஃபோன் எடுத்துக்கிட்டோன்னு வைங்களேன், கண்டிப்பாக நம்ம வந்து 1 as well as 2 இந்த ரெண்டுத்தையுமே நம்ம கம்பேர் பண்ணி ஒரு சில விஷயங்கள் நம்ம கண்டிப்பாக டேட்டா பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இப்போ இந்த சிஎம்எஃப் ஃபோனுக்கும் இப்போ நத்திங் ஃபோனுக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னும் போது பெரிய அளவில் டிஃபரன்ஸ் நீங்கள் டக்குன்னு எதுவுமே ஸ்பாட் பண்ண முடியாது. மேபி இப்போ சிஎம்எஃப் ஃபோன் 1க்கும் நத்திங் ஃபோன் 2க்கும் அப்படின்னு வைப்போம். ஏன்னா ஒரே மாதிரி நத்திங் ஃபோன் 2 வந்து ஒரு ஃப்ளாக்ஷிப், சரி 2Aன்னு வைப்போம். ஸோ அப்போ நமக்கு என்ன ஃபீல் ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, நத்திங் ஃபோன் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு வந்து கொஞ்சம் சிமெட்ரிக்கல் பெசலு, கொஞ்சம் நல்ல டிசைனு, ஸோ இந்த மாதிரிலாம் இருக்கும். அப்புறம் பாருங்களேன், நத்திங் ஃபோனில் வந்து கொஞ்சம் மீனிங்ஃபுல்லான கேமரா செட்டப் இருக்குது, 250 மெகாபிக்சல் இருக்குது. ஸோ இப்படிலாம் நம்ம வந்து வித்தியாசத்தை பார்த்தோம். அதே சமயம் இப்போ சிஎம்எஃப் ஃபோன் 1 அப்படின்னு வரும்போது நத்திங் ஃபோனில் இருக்கிற ப்ராசர் கொஞ்சம் 7 சீரிஸில் பவர்ஃபுல்லாக இருக்குது. இப்போ 7200க்கும் 7300க்கும் பார்த்தா அது ஒரு ஜோக்கு தான். இப்போ நம்பரில் பார்க்கும்போது 7200ஓட 7300 அப்கிரேடட் வெர்ஷன் மாதிரி தான் ஃபீல் ஆகும். பட் அப்படி கிடையாதுங்கிறது உங்களுக்கு தெரியும் இல்லையா? ஸோ அப்படி இருக்கும்போது நமக்கு என்ன தோணுச்சுன்னா, ரைட்டு, ஒரு டவுன் சைஸ்டு நத்திங் ஃபோன் தான் சிஎம்எஃப் அப்படிங்கிறது நம்ம வந்து புரிஞ்சுக்கிட்டோம். சரி, இதெல்லாம் இருந்தாலும் என்ன மாதிரியான ஏரியாவில் இன்னும் காம்ப்ரமைஸ் இருக்குது அப்படின்னா, கேமரா ஃபஸ்ட்டே சொன்னேன், டிசைன். பட் அதை வந்து இந்த சிஎம்எஃப் ஃபோன் 2ல் ஷட் டவுன் பண்ணியிருக்காங்க. சிஎம்எஃப் ஃபோன் 2 ப்ரோவில் ஷட் டவுன் பண்ணியிருக்காங்க. அது என்ன ப்ரோ? கரெக்டுங்க, வருவோம், விஷயத்துக்கு வருவோம். சிஎம்எஃப் ஃபோன் 1 இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து ஒரு 50 மெகாபிக்சல் சென்சார், அது கூட வந்து ஒரு நொல்லக்கண்ணு 2MP இருந்தது. ஸோ அதே ஃபோன் தான் கிட்டத்தட்ட இந்த வருஷமும் என்னென்னா எல்லோரும் எதிர்பார்த்தாங்க. திடீர்னு ஷாக், யாருமே எதிர்பார்க்கல. ஃபோன் 2 ப்ரோவில் உங்களுக்கு 3 கேமரா, ஒரு 50 மெகாபிக்சல் பிரைமரி சென்சார், இந்த செக்மெண்ட்டில் ஓரளவுக்கு நல்ல சென்சார், ஒரு 8MP அல்ட்ரா வைட், அண்ட் இந்த செக்மெண்ட்டில் வந்து 8MP அல்ட்ரா வைட் கொஞ்சம் பேர் தான் கொடுக்குறாங்கன்னும் போது இதுவும் ஓரளவுக்கு டீசென்ட்டான கேமரா தான். அப்புறம் ஒரு 50MP டெலிஃபோட்டோ. ஸோ டெலிஃபோட்டோங்கிறது கொஞ்சம் ரேர் தான், இருந்தாலும் நம்ம வந்து காம்படிஷனில் யாரெல்லாம் இருக்காங்கிறதையும் கண்டிப்பாக வீடியோ முடிகிற நேரத்தில் நம்ம பார்க்கலாம். ஓகே, ஸோ இப்படி இருக்கும்போது இது வந்து எப்படி இருக்குன்னா, சிஎம்எஃப் ஃபோன் 1 கம்பேர் பண்ணும்போது ஃபோன் 2 ப்ரோ வந்து ஒரு பெரிய ஜம்ப். ரெண்டாவது கேமரா செட்டப்பில், ரெண்டாவது டிசைன் ஆஸ்பெக்டில். இதுக்கு முன்னாடி வந்து கொஞ்சம் ஷார்ப்பர் கார்னர்ஸ், எட்ஜி கார்னர் எல்லாமே கொஞ்சம் ஷார்ப்பாக இருந்தது. ஸோ எல்லாருக்குமே கம்ஃபர்டபுளாக இருக்கும்னு நம்மளால் சொல்ல முடியாது. ஸோ அதை கம்பேர் பண்ணும்போது இந்த வருஷம் வந்து இவங்களோட டிசைனே எப்படி பண்ணிட்டாங்கன்னா, கொஞ்சம் கர்வ்டு நேச்சரில் கொடுத்துருக்கனால கையில் பிடிக்க வசதியாக இருக்கிற மாதிரி பண்ணியிருக்காங்க. ஸோ இதுவும் ஒரு இம்ப்ரூவ்மெண்ட். அண்ட் பெசல்ஸ், சிஎம்எஃப் ஃபோன் 1ஓட பெசல்ஸ் கம்பேர் பண்ணும்போது ஃபோன் 2 ப்ரோட பெசல்ஸ் வந்து சூப்பராக இருக்குது, நல்லா பண்ணியிருக்காங்க, நல்ல இம்ப்ரூவ்மெண்ட். பிக்சல் 9 கொஞ்சம் பப்பி ஷேம் ஆகுது, இருந்தாலும் ஓகே, இட்ஸ் அகைன் சப்ஜெக்டிவ். ரைட், அடுத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த சிஎம்எஃப் ஃபோன் 2 ப்ரோவில் 3000 நிட்ஸ் வரைக்கும் பீக் பிரைட்னஸ் வந்து இந்த செக்மெண்ட்டில். அகைன் இது வந்து ஒரு ஸ்கோர் பண்ணுற ஏரியா. இவங்க மட்டும் தான் கிடையாதுங்க, எல்லாருமே வந்து சைனீஸ் பிளேயர்ஸ்லேருந்து எல்லாருமே இந்த ஏரியாவில் வந்து டிஸ்பிளே பிரைட்னஸ் அப்படின்னு வரும்போது அந்த பீக் பிரைட்னஸில் ஸ்கோர் பண்ண தான் செய்கிறாங்க. நான் ஸ்பெக்கை சொல்லிடுறேன், யாருக்கெல்லாம் பிடிச்சிருக்கோ அவங்களுக்கு ஓகே. யாருக்கெல்லாம் வந்து எனக்கு இதெல்லாம் வந்து அட்ராக்டிவாக இல்லை ப்ரோ, நான் வேறு ஏதாவது வெயிட் பண்ணுறேன், இல்லாட்டி இப்போ லான்ச் ஆகிருக்கிற இந்த 17999 வித் ஆஃபர் அது எனக்கு பிடிக்கல, இன்னும் பெட்டர் ப்ரைஸ்க்கு அது குறையும் போது வாங்கிக்கிறேன் அப்படின்ற மனநிலையிலையும் இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. சரி, அடுத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா 7300. எஸ், சிஎம்எஃப் ஃபோன் 1 7300 பவர்டாக இருந்தது. அண்ட் சிஎம்எஃப் ஃபோன் 2 ப்ரோவும் 7300 ப்ரோ பவர் செய்யப்பட்டுள்ளது. ஸோ அந்த 7300 ப்ரோ அப்படின்னு மாறுறதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, CPU, GPU, கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ், நிஜமாவே 120 FPS எந்த அளவுக்கு கன்சிஸ்டண்ட்டாக இருக்குது அப்படிங்கிறத டிவைஸ் நீங்களோ இல்லாட்டி உங்கள் ஃப்ரெண்ட்ஸோ வாங்கினதுக்கப்புறம் சொல்லுங்கள். இந்த ஏரியாலலாம் இம்ப்ரூவ்மெண்ட் வந்திருக்கு அப்படிங்கிறது தான் மெயினான பாயிண்ட்டு. சரி, ரைட்டு, இதெல்லாம் மட்டும் தானா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ப்ரோ அப்படின்னு சொல்கிறதுக்கான அந்த டேகுக்கான நிறைய சில விஷயங்கள் பாக்ஸ்லேயும் பண்ணியிருக்காங்க. ஸோ இதெல்லாமே வந்து கொஞ்சம் பாசிட்டிவ் சைட்ஸ் தான். ஏன்னா இப்போ உங்களுக்கு பாக்ஸ்லேயே வந்து ஒரு TPU கேஸ் கொடுக்குறாங்க. இதுக்கு முன்னாடி கேஸே கொடுக்காததுக்கு ஒரு TPU கேஸ், நல்ல விஷயம். அடுத்து சார்ஜரும் கொடுக்குறாங்க. ஸோ இது எல்லாமே வந்து எப்படி ஃபீல் ஆகுது அப்படின்னு பார்த்தா, போகிற போக்கில் வந்து கொஞ்சம் நல்ல பாசிட்டிவ் சைடாக ஃபீல் ஆகுது. இவங்க ஈவெண்ட்டில் என்னெல்லாம் ஷோகேஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க ஃபோனோட பெருமைகளை தான் பேசி ஆகணும். எந்த பிராண்டாக இருந்தாலும் அவங்க ஃபோனோட பெருமையை தானே பேசணும். ஸோ ரைட்டு, என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, இந்த மாதிரி 91 மொபைல்ஸ் வந்து ஒரு சர்வே கண்டக்ட் பண்ணியிருந்தாங்க. அந்த சர்வேயில் வந்து ஏன்னா இவங்களோட முக்கியமான USP அப்படின்னு சொல்லணும்னா டிசைனு, மெட்டீரியல் சாய்ஸு, கலர்ஸு இப்படிலாம் நம்ம சொன்னாலும் அது எல்லாத்தையும் தாண்டி இன்னைய வரைக்கும் நத்திங் ஆஸ் அ பிராண்ட் அவங்களோட பிக்கெஸ்ட் USP நத்திங் OS தான். ஸோ அந்த நத்திங் OSக்கு ரிலவெண்ட்டான ஒரு டேட்டாவை வந்து போட்டிருந்தாங்க, ஒரு ஸ்லைடு போட்டிருந்தாங்க. இதுக்கான சர்வே வந்து 91 மொபைல்ஸ் கண்டக்ட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னு சொல்லி இதில் % ஆஃப் பீப்புள் ஹூ சாட்டிஸ்ஃபைட் வித் தேர் ஃபோன் சாஃப்ட்வேர் அப்படின்னு போட்டிருந்தாங்க. நத்திங்க்கு வந்து கிட்டத்தட்ட 80% சமல்ல. ஆப்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 66.4%. ஸோ நத்திங்க்கு அடுத்து வந்துருக்கிறது ஆப்பிள் தான். அதுக்கப்புறம் OnePlus 61.5%, மோட்டோரோலா 61.5%. ஆச்சரியமாக இருக்குது, ஏன்னா நம்மளும் நிறைய டேட்டாவெல்லாம் கமெண்ட் செக்ஷனில் படிச்சுட்டு தான் இருக்கும். ஐக்கூ 57.4%, போக்கோ 50.5%. எங்கே போச்சு சாம்சங்? ஒன்றே அவ்வளோ மொக்கையாகவும் இருக்குது, அவ்வளோ கேவலமாகவும் இருக்குது, தெரில. சரி, ஓகே. ஸோ இதை பார்க்கும்போது நமக்கு ஆச்சரியமாக தானே இருக்கும். ஏன்னா குளோபலாக பார்க்க போனால் யார் நல்லா டாமினேட் பண்ணுறா அப்படின்னா கண்டிப்பாக சாம்சங் டாமினேட் பண்ணுவாங்க. அதே சமயம் பிக்சல் எக்ஸ்பீரியன்ஸ், கூகுள் பிக்சலோட அந்த க்ளீன் UI, ஸோ அதை பற்றி எந்த விதமான மென்ஷனும் இல்லை, இல்லாட்டி பிராண்ட் நேம் கூட இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அது கொஞ்சம் மனசுக்கு ஒரு சின்ன பெயின் கொடுத்துச்சு.
சரி இருக்கட்டும், இருந்தாலும் வந்து நத்திங் OS நல்லா இருக்குன்னு தான் நானும் சொல்லுவேன். அதனால் எனக்கு அதை பற்றி வருத்தம் இல்லை. பட் காம்படிஷனில் எங்கேயா ஒன்னையும் காணும் பிக்சலையும் காணும், அதுதான் ஃபீலிங்கை கொடுத்துச்சு. சரி, ஸோ அடுத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா 10 மணி நேரம் பிஜிஎம்ஐ கேமிங் ஆடலாமா? பேட்டரி இம்ப்ரூவ்மெண்ட்டாக இது. 10 மணி நேரம் பிஜிஎம்ஐ ஆடினா வாழ்க்கை எங்கே போகிறது? 22 மணி நேரம் இன்ஸ்டாகிராமா? எதுவுமே நல்ல டேட்டா கிடையாதா? இன்ஸ்டாகிராமில் 22 மணி நேரம் இருந்தால் அதான் வாழ்க்கையில் கடைசி 22 மணி நேரமாக இருக்கும். அதுக்கப்புறம் ஆள் வந்து அடுத்து 47 hours வாய்ஸ் கால், அது வந்து +8%. சூப்பர். இது வந்து இம்ப்ரூவ்மெண்ட் தான். ஸோ அந்தளவுக்கு ஆப்டிமைஸ் பண்ணியிருக்கோன்னு சொல்ல வராங்க. ஏன்னா சேம் 5000 mAh பேட்டரி தான், வேறு எதுவுமே மாறலைன்னும் போது இதெல்லாம் வந்து பேட்டரி ஆப்டிமைசேஷன் ஆஸ்பெக்டில் நம்ம பார்க்கலாம் இந்த நம்பர்ஸ்லாம். பட் 22 மணி நேரம் இன்ஸ்டாகிராம் நோ, அந்த ரிஸ்க்லாம் எடுக்கக்கூடாது. சரி, இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபோன் 2 Pro ரிலேட்டடான டேட்டா. ஸோ ஓவராலாக ஃபோன் 2 Pro உங்களுக்கு வந்து என்ன ப்ரைஸ்க்கு வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 18,999 அப்படிங்கிற ப்ரைஸ்க்கு வருது. நீங்கள் ஆஃபரில் பார்த்தீங்கன்னா ஒரு சில கார்டு ஆஃபர்ஸ் இதெல்லாமே அப்ளை ஆகும், செக் பண்ணிக்கோங்க. போன தடவை வந்து CMF ஃபோன் ஒன்று வந்து 6GB RAM 128GB ஸ்டார்ட் ஆச்சு. இந்த தடவை உங்களுக்கு 8GB 128GB அண்ட் 8GB 256GBயும் கிடைக்கும். ஸோ அது வந்து 20,999. ஸோ இந்த இடத்துல என்னென்னா இந்த டிவைஸை பற்றி இவ்வளோ நம்ம பேசிகிட்டு இருந்தோம் இல்லையா, அதோட கேமரா கேப்பபிலிட்டிஸ் இதையும் வந்து அவங்க பெரிய லெவலில் ப்ராமிசிங்காக பேசிகிட்டு இருந்தாங்க. ஏன்னா அல்ட்ரா வைடில் ஓரளவுக்கு நம்ம ஸ்ட்ரீட் ஃபோட்டோகிராஃபி மாதிரியான விஷயங்களை நல்லா எடுக்க முடியும் அப்படின்றாங்க. டே டைமில் கண்டிப்பாக ஓரளவுக்கு எடுத்துடலாம். ஏன்னா இதுக்கு முன்னாடியே நம்ம ஒரு சில ஃபோன்ஸுக்கு சொல்லியிருப்போம் 5MP 8MP இந்த மாதிரியான அல்ட்ரா வைடோடையும் வந்திருக்கும். டே டைமில் ஏதோ எடுக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு சொன்னால் அந்த நார்டு 4 மாதிரியான ஃபோன்லையும் கூட நான் சொல்லியிருப்பேன் 8MP அல்ட்ரா வைட் இருக்குது, அது வந்து எந்த அளவுக்கு வேலை செய்யும் அப்படின்னு. பட் லோ லைட்டுக்கு சத்தியமாக நம்ம அதை யூஸே பண்ண முடியாதுன்னு வச்சுக்கோங்களேன். பட் இதுவே நம்ம அப்படியே வந்து பிரைமரி சென்சார் போனோம்னா அது டே லைட்லையும் நல்லாயிருக்கும் அண்ட் லோ லைட்லையும் நல்லாயிருக்கும். டெலிஃபோட்டோவை பொறுத்த வரைக்கும் டே லைட்டில் நல்லாயிருக்கும் அண்ட் லோ லைட்டில் கொஞ்சம் சேலஞ்சிங்காக தான் இருக்கும்னு வச்சுக்கோங்க. பட் நம்ம இந்த டெலிஃபோட்டோவை வச்சு டே லைட்டில் போர்ட்ரேட்ஸ் மாதிரியான விஷயங்களை பெட்டராகவே எடுக்க முடியும். ஸோ இப்போ தான் இந்த இடத்துல நான் என்ன சொல்லணும்னு நினச்சேன்னா, காம்படிஷனில் யாரெல்லாம் இருக்கா அப்படின்னு பார்த்தா, நான் எதுக்கு வெளியில் போயிட்டு காம்படிஷனுக்கு ஆளை கூப்பிட்டு வரணும்? இவங்களுக்குள்ளறையே 2A அப்படின்னு ஒரு ஃபோன் இருக்குது. ஸோ நத்திங் ஃபோன் 2A போகிறதா இருந்தால் உங்களுக்கு என்ன ஆகிடும்னு பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு பவர்ஃபுல்லான டிவைஸ் மாதிரி தான் ஃபீல் ஆகும். டிசைன் ஆஸ்பெக்ட்லையும் சரி அண்ட் ரியர் லுக் இந்த மாதிரியான ஃபேக்டர்ஸ்லாம் வச்சு பார்க்கும்போது 2A வந்து இதோட பெட்டராக இருக்கிற டிவைஸ் மாதிரியும் ஃபீல் ஆகலாம். நீங்களே சொல்லுங்களேன், இப்போ CMF 2 Pro அதை கையில் எடுத்து பார்க்குறதுக்கும் நத்திங் ஃபோன் 2A பார்க்குறதுக்கும் உங்களுக்கு எது பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத நீங்கள் சொல்லலாம். இதிலே கம்யூனிட்டி எடிஷன் இருக்கும், ப்ளூ கலர் இருக்கும், கலராக இருக்கும்னு வச்சுக்கோங்க. ரைட்டு. அப்புறம் இன்னொரு விஷயம் நான் வந்து என்ன ஸ்பாட் பண்ணேன்னா, நம்ம ஃபோனர்னால வீடியோ இருக்கும், நீங்கள் போய் செக் பண்ணிக்கலாம். ஃபோனர் தமிழில் வீடியோ இருக்கும், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஃபோன் 1ல் பட்டன்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப அந்த எர்கனாமிக்ஸ் ஆஸ்பெக்டில் அப்புறம் டிசைன்ஸ் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ரொம்பவே மெனக்கெட்ட மாதிரி ஃபீல் ஆச்சு. ஆனால் அதில் வந்து இந்த பேக் டோரை பாப் பண்ணி வெளில எடுக்கும்போது நிறைய பேர் வந்து மிஸ்டேக்கில் உடச்சிட்டாங்க. ஸோ அதுவும் நடந்துச்சு. இருந்தாலும் அதில் என்னமோ அந்த பட்டன் பிளேஸ்மெண்ட்டு பட்டனை பிடிக்கிறதுக்கு இந்த இடம்லாம் வந்து கொஞ்சம் பெட்டராக இருந்த மாதிரி இருக்குது. எனக்கு 2 Proவில் எப்படி ஃபீல் ஆச்சு அப்படின்னு பார்த்தா கொஞ்சம் சீப்பாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆச்சு. மேபி அந்த கலர் அப்படி இருக்கும் என்னமோ, ஆரஞ்சு கலரு அப்புறம் மீதி கலர்ஸ்லாம் இன்னும் பெட்டராக இருக்குமோ நம்ம, அந்த மேட் ஃபினிஷ்லாம் கொஞ்சம் பெட்டராக இருக்குமோ என்னமோன்னு சொல்லிட்டு ஒரு சந்தேகம் இருக்குது. ஏன்னா நாங்கள் ஃபோனர்னால இருக்கிறது அந்த க்ரீன் கலர் மாதிரியான விஷயம், அது பார்க்க கொஞ்சம் கிளாஸ் மாதிரி இருந்ததுங்களா, அந்த கிளாஸியான ஃபீலு. ஆனால் ஏதோ ஒன்று மிஸ் ஆகிற மாதிரியே ஃபீல் ஆச்சு. அப்புறம் எசென்ஷியல் கீ அப்படிங்கிறது, அது எசென்ஷியல் ஸ்பேஸ் இதுக்குள்ளே வந்திருக்கு. ஸோ இது வந்து ஒரு கைண்ட் ஆஃப் அன் அட்வான்டேஜ் தான். ஏன்னா இப்போ நீங்கள் 2A வாங்கினீங்கன்னா 2Aவில் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வந்து 50MP டெலிஃபோட்டோ இருக்காது, ஆனால் 50MP அல்ட்ரா வைட் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் எசென்ஷியல் ஸ்பேஸ் இருக்காது. ஸோ இது நம்ம யோசிக்க வேண்டிய ஏரியா தான். மற்றபடி வந்து பெசல்ஸ்லாம் நல்லாவே மினிமைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதெல்லாமே இந்த இடத்துல ஸ்கோரிங் பாயிண்ட் தான். இதை தாண்டி மோட்டோரோலாவில் பார்த்தீங்கன்னா Edge 50 நியோ மாதிரியான டிவைஸ் இருக்குது. அது வந்து 826 ஒரே வேரியன்ட் தான் இருக்கும். அதுவும் 7300 பவர்டாக தான் இருக்கும். 5 years ஆஃப் அப்டேட் இந்த மாதிரியான ஃபேக்டர்ஸும் இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த மாதிரியான சேலஞ்சஸும் இருக்கும். அப்புறம் இப்போ ரீசெண்டாக ரிலீஸ் ஆன iQOO Z10. ஸோ இதுவும் ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் கிடையாதுங்க, அதையும் இந்த இடத்துல நான் சொல்லிக்கிறேன், மோனோ ஸ்பீக்கர் தான். இப்போ வேறு டீல் ஏதோ போயிட்டுருக்கு. இந்த டீலெலாம் பார்த்தீங்கன்னா A35 மாதிரியான ஃபோனே உங்களுக்கு 19,999 கிடைக்கும். அப்புறம் போக்கோல X7 இருக்குது. ஸோ நிறைய டிவைஸ் வந்து இந்த செக்மெண்ட்குள்ளே இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். இன்ஃபினிக்ஸு, டெக்னோ எல்லாருமே இருக்காங்க. இந்த செக்மெண்ட்குள்ளே இல்லாத ஆளே கிடையாது. ஸோ டைட் காம்படிஷன் தான். அதுக்கடையில் நத்திங்க்கு கிடைக்கக்கூடிய ஒரு பிக்கஸ்ட் அட்வான்டேஜ் அப்படின்னு நான் சொல்வேன்னா, திரும்பியும் இந்த CMFக்கு கிடைக்கக்கூடிய அட்வான்டேஜ் என்னன்னா நத்திங் OS தான். ஓகே, ஸோ அடுத்து என்னென்னா இவங்க வந்து பட்ஸும் ரிலீஸ் பண்ணியிருக்காங்கங்க. உங்களுக்கு மொத்தம் 3 பட்ஸு, நத்திங் பட்ஸ் 2A. நாங்கள் ஃபோனர்னால எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்த்தது வந்து 2+ இந்த ரெண்டுமே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்த்தோம். ஸோ இதில் எதுலேயுமே வந்து அந்த வால்யூம் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கோ இல்லாட்டி வந்து கால் அட்டன் கட் இந்த மாதிரியான ஃபீச்சர்ஸ் எதுவுமே கேஸில் கிடையாது அப்படிங்கிறது இந்த இடத்துல நான் சொல்லிக்கிறேன். 2A பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நாங்கள் அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணல, பட் அல்ட்ரா பேஸ் டெக்னாலஜி அப்படிங்கிறத யூஸ் பண்ணியிருக்கோன்னு போட்டிருக்காங்க பார்த்தீங்களா. அதை நான் 2லையும் 2+லையும் பார்த்தேன். இந்த அல்ட்ரா பேஸ் டெக்னாலஜி முக்கியமாக நான் 2ல் செக் பண்ணி பார்த்தேன். 2ல் நான் மியூசிக்கும் கேட்டு பார்த்தேன் அண்ட் 2+லையும் நான் மியூசிக் லிசன் பண்ணி பார்த்தேன். 2+க்கு இன்னும் கொஞ்சம் சாஃப்ட்வேர் அப்டேட்ஸ் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வரும்னு நினைக்கிறேன். ஏன்னா அதுக்கு வந்து ஆப் சப்போர்ட் இந்த மாதிரியான விஷயங்கள் எதுவுமே இல்லை. ஏன்னா இதில் வந்து ஏர்லி ரிலீஸ் மாதிரி இல்லையா, ஸோ ரிவ்யூவர்ஸ்க்கு கொடுக்குற மாதிரியான சிச்சுவேஷனுங்கிறனால அது அப்படியே
பக்காவாக ஆப்டிமைஸ் ஆகலைன்னு சொல்லலாம். ஸோ இன்னும் வரக்கூடிய அப்டேட்ஸ்லாம் அது இன்னும் பெட்டர் ஆகும். 2+லாம் சரியா. ஸோ அதில் என்னென்னா இப்போ இந்த 2Aலாம் வந்து இந்த பேஸ் செம பூஸ்ட்டு, அதே சமயம் 2ல் வந்து பார்த்தீங்கன்னா அதுலேயும் என்னால் இந்த மாதிரியான விஷயங்களை வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியுது. அந்த டிராக் வந்து ஆடியோ டியூனிங் பண்ணியிருக்காங்க. அந்த மாதிரியான ஒரு ஃபேக்டர் வந்து அவங்க லான்ச் ஈவெண்ட்டில் வர சொல்லியிருந்தாங்க. ஸோ ஆடியோவில் நிஜமாக நல்லா தான் பண்ணியிருக்காங்க. 2+ ரெண்டுமே மாசு. இந்த 3 ப்ராடக்ட்லையுமே உங்களுக்கு வந்து டியூவல் பேரிங் இந்த மாதிரியான விஷயங்களும் இருக்கும். அண்ட் அதுலேயும் முக்கியமாக வந்து இந்த 2+ போனால் நமக்கு என்ன அட்வான்டேஜ்னா ஹைரஸ் ஆடியோ, எல்டாக் இருக்க போது. ஸோ எல்டாக்னு வரும்போது என்ன அட்வான்டேஜ்னா LHDCயாவது உங்களுக்கு வந்து பிக்சலில் இருக்காது, சாம்சங்கில் இருக்காதுன்னு ஒரு சில இடங்களில் மிஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பட் எல்டாக் அப்படி கிடையாது. அது ஓப்பன் சோர்ஸுங்கிறனால மோஸ்ட் ஃபோன்ஸ் 99.9% ஆஃப் த ஃபோன்ஸில் வந்து எல்டாக் இருக்கணும். பிரச்சனையே கிடையாது. எல்டாக்கு ஆப்டெக்ஸ் இந்த ரெண்டுமே பேசிக்காக ஓப்பன் சோர்ஸுங்கிறனால இருக்கும். ஸோ இந்த ஹைரஸ் ஆடியோ நீங்கள் வந்து ஜாலியாக என்ஜாய் பண்ண முடியும். ஸோ அப்படிப்பட்ட ப்ராடக்ட் தான் பட்ஸ் 2+. ஸோ இந்த 3 ப்ராடக்ட்டுமே பார்க்கறதுக்கு வந்து இம்ப்ரெசிவாக தாங்க இருந்தது. குறை சொல்கிற மாதிரிலாம் இல்லை. பேட்டரி லைஃபு, ஃபிட்டு, டிசைனு இந்த மாதிரியான ஆஸ்பெக்ட்லாம் நல்லா தான் இருந்தது. ப்ராப்ளம் என்னென்னா இவங்களோட ட்ராக் ரெக்கார்டு. சிஎம்எஃப்ல இருக்கக்கூடிய பட்ஸ் இது வரைக்கும் நம்ம யூஸ் பண்ண பட்ஸ் எல்லாமே, அதுலேயும் ஒரு சில நண்பர்கள்லாம் என்ன சொன்னாங்கன்னா இயர் சென்சிட்டிவிட்டி இருக்கிறவங்களுக்கு ஓரளவுக்கு நல்லா இருக்கு ப்ரோன்னு கூட கமெண்ட் போட்டிருந்தாங்க. ஸோ இதெல்லாமும் நம்ம கன்சிடர் பண்ண வேண்டிய ஏரியா தான். இருந்தாலும் அந்த சிஎம்எஃப் பட்ஸ் யூஸ் பண்ணுற நிறைய பேர் இன்னொன்று என்ன சொன்னாங்கன்னா, இந்த லெஃப்ட்டை விட்டு ரைட்டில் சீக்கிரம் பேட்டரி ட்ரெயின் ஆகுது, ஒரு சைடு பட்டோட பேட்டரி கம்ப்ளீட்டாக டெட் ஆயிடுறது. ஸோ இந்த மாதிரியான பிரச்சனைகளும் ரிப்போர்ட் பண்ணியிருந்தாங்க. மேபி இதுக்கப்புறம் அவங்க அந்த பேட்டரி ரிலேட்டடான வெண்டாரை மாற்றிருந்தாங்கன்னா இப்போ வந்திருக்கிற இந்த 2A 2+, எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்மளால் பார்த்து சொல்ல முடியும். ஸோ இதோட ப்ரைஸ் எப்படி வந்திருக்கு அப்படின்னும் போது 2+ அது வந்து ஹைரஸ் சர்டிஃபைடு. ஸோ இப்போதைக்கு வந்து 3299. பட்ஸ் 2 வந்து உங்களுக்கு 2699. ஸோ நல்ல ப்ரைஸ் தான் அதுவும். இது வந்து SBC AAC மாதிரியான விஷயங்களோட அண்ட் பேஸ் பூஸ்டடாக தான் ஃபீல் ஆச்சு. 2A நான் லிசன் பண்ணல, பட் 2199 அவைலபிளாக இருக்குன்னும் போது இது எனக்கு எப்படி ஃபீல் ஆகுதுன்னா, நார்டு, ரெட்மி, ஓப்போ, ரியல்மி இந்த எல்லா பட்ஸுக்கும் காம்படிஷனுக்கு இவங்களும் கரெக்டாக வந்து 3 வேரியன்ட் விட்ட மாதிரி ஃபீல் ஆகுது. ரைட்டு, அடுத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஓவராலாக இந்த ஆக்சசரிஸு கம்ஃபர்டபுள், அதான் ஆக்சசரிஸ் மாதிரியான விஷயங்களும் வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஏன்னா இந்த சிஎம்எஃப் ஃபோன் 2 Pro இருக்குது பார்த்தீங்களா, அதில் வந்து நீங்கள் எக்ஸ்டர்னல் லென்சஸ் மாட்ட முடியும். இந்த லென்ஸ் வந்து ஒன்றும் பெரிய சாதனைலாம் கிடையாது சரியா. இவங்க வந்து 3D பிரிண்டிங் வச்சு அந்த ஸ்க்ரூஸ் வச்சு என்ன பண்ணுறாங்கன்னா, ஆல்ரெடி இருக்கிற ஃபோனில் இருக்கிற பேக் டோர் ஓப்பன் பண்ண விட மாட்டாங்க. அது மேலே இது நீங்கள் யூனிவர்சல் கேஸ் மாதிரி ஒன்று போடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கேஸ் போட்டால் ஃபோன் வந்து இன்னும் திக்காயிடுது. ஏன்னா இவங்க ஆல்ரெடி என்ன கிளைம் பண்ணுறாங்கன்னா, சிஎம்எஃப் ஃபோன் 1ஓட ஃபோன் 2 வந்து தின் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் இந்த எக்ஸ்டர்னல் கேஸ் போட்டால் பம்பும் ரொம்ப பெருசாகிடுது. அதில் வந்து நீங்கள் லென்ஸை மாட்டலாம். இப்போ நீங்கள் சொல்லலாம், என்ன ப்ரோ இதெல்லாம் ஒரு பாயிண்ட்டுன்னு சொல்கிறீங்க, இதெல்லாம் ஒன்றும் அவ்வளோ பெரிய நெகட்டிவ் மாதிரி தெரியலையே அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். நான் நெகட்டிவ்க்காக சொல்லுங்க, இந்த மாதிரியான லென்ஸை நீங்கள் வந்து அமேசானில் $150, $200, $250 வாங்க முடியும். ஒரு கிளிப்போட வரும். ஸோ நம்ம எந்த ஃபோன் யூஸ் பண்ணாலும் சரி, அந்த ஃபோனில் கரெக்டாக சென்சாருக்கு மேலே ப்ளேஸ் பண்ணி அந்த கிளிப்போட லாக் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் இதே மாதிரி ஃபிஷ்ஷை, மேக்ரோ, அல்ட்ரா வைட்லாம் யூஸ் பண்ண முடியும். பட் இவங்க வந்து இதை கொஞ்சம் எக்ஸ்பெரிமெண்டலாக இந்த மாதிரியான பட்ஜெட்டில் ஒரு மாடுலர் கான்செப்ட்டில் கொண்டு வந்திருக்காங்கிறது பாசிட்டிவ் தான். இருந்தாலும் இது ஒன்றும் ரொம்ப பெரிய விஷயம் கிடையாது அப்படிங்கிறத ஒரு தடவை சொல்லிடுறேன். ப்ளஸ் இந்த எக்ஸ்டர்னல் கேஸை மாட்டிட்டோன்னு, அந்த யூனிவர்சல் கேஸை மாட்டிட்டோம்னா நம்ம வந்து அந்த வாலெட் மாதிரியான விஷயங்கள், அதை மேக்னெட்டிக் கனெக்டடோடு இருக்கக்கூடிய அந்த வாலெட்ஸ்லாம் கூட யூஸ் பண்ணலாம். இருந்தாலும் அது வந்து ரொம்ப பெரிய ப்ளஸ் பாயிண்ட் மாதிரி ஃபீல் ஆகலை. பட் அந்த வாலெட் வந்து கொஞ்சம் கிக் ஸ்டாண்ட் மாதிரி யூஸ் ஆகிறது ஒரு பெரிய ப்ளஸ்ஸாக தான் ஃபீல் ஆச்சு. ஆனால் மற்றபடி இவங்க வந்து இந்த எக்ஸ்டர்னல் லென்ஸ் சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அதுக்காக இந்த கேஸை மாட்டிட்டா அது ரொம்பவே திக்னஸ் இன்க்ரீஸ் பண்ணிடுதுங்க. ப்ளஸ் இதை வந்து எப்பயுமே பேக்கெட்டில் வச்சுட்டு சுத்த முடியுமானா கிடையாது. லென்ஸை நீங்கள் தனியாக ஒரு கோணி பையில் போட்டு தான் எடுத்துகிட்டு போகணும். அந்த பாட்டி சுருக்கு பை மாதிரி அதில் போட்டு தான் எடுத்துகிட்டு போகணும். பட் இந்த மாதிரியான லென்சஸ் ஆல்ரெடி நீங்கள் யாராவது யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா அதே தான் இது. இதுக்கு முன்னாடி நீங்கள் வேறு ஏதாவது ஃபோனுக்கு எக்ஸ்டர்னல் லென்ஸ் வாங்கி, ஐஃபோன் இதுக்கெலாம் வந்து எக்ஸ்டர்னல் லென்ஸ் ரொம்ப ஃபேமஸாக இருந்ததுங்க. இன்றைக்கி நேற்றுக்கலாம் இல்லை, எப்போ 4S வரும்போதுலேருந்து. ஏன்னா கார்னரில் ஒரு சிங்கிள் கேமரா பார்த்தீங்களா, அழகாக ஒரு கிளிப்போட தூக்கி கார்னரில் வச்சிங்கன்னா யூஸ் பண்ணி எடுத்துகிட்டு போயிடலாம். மேக்ரோ இந்த மாதிரி ஃபிஷ் ஆகலாம். ஸோ அதை இதுலேயும் பண்ணியிருக்காங்க. சரி, லாஸ்ட்டாக ஒரு சில இன்ஃபர்மேஷன்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, Pixel 7a அதில் பேட்டரி பல்ஜ் இஷ்யூ யாருக்காவது இருந்ததுன்னா நீங்கள் வந்து பிக்சல் சப்போர்ட் அப்ரோச் பண்ணலாம். ஏன்னா உங்களுக்கு வந்து அவங்க ஃபிக்ஸ் பண்ணி தரணும். அப்படி இல்லைனா வந்து அதுக்கேற்ற மாதிரி ஏதாவது கூப்பன் கோட் அவங்களோட கூகுள் ஸ்டோர்லேயே நீங்கள் யூஸ் பண்ணுற மாதிரி கொடுக்கணும். ஸோ அதனால் 7aல பேட்டரி பல்ஜ் இருந்தால் மட்டும் அவங்க இன்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. நீங்கள் வந்து சப்போஸ் பேட்டரி வேகமாக ட்ரெயின் ஆகுதுங்கிறனால பல்ஜ் இருக்குன்னு நினச்சிக்காதீங்க. நீங்கள் யூஸ் பண்ணி இவ்வளோ நாளில் பேட்டரி ஏஜ் ஆகிருந்தாலும் அது சீக்கிரம் ட்ரெயின் ஆகலாம். அண்ட் மோரோவர் 7aல என்ன கிடைக்கும், 4.5 மணி நேரம் 4 மணி நேரம் SOT தான் பொதுவாக எல்லாருமே ரிப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க நம்போது. ஸோ ரொம்ப மோசமாக இருந்து உங்களுக்கு பேக் பேனலில் ஏதாவது டிஃப்ரென்ஸ் ஃபீல் ஆச்சுன்னா, பேட்டரி பல்ஜாக இருந்ததுன்னா அதை வந்து இவங்க வந்து ஃபிக்ஸ் பண்ணுறாங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து அதே மாதிரி சாம்சங் என்ன பண்ணுறாங்கன்னா, S21 சீரிஸ், S22 சீரிஸ், S23 சீரிஸ் இந்த மாதிரியான சீரிஸ் எல்லாத்துக்குமே இந்த வருஷம் செப்டம்பர் வரைக்கும் டிஸ்பிளே சேஞ்சிங் ப்ரோக்ராம் அதை எக்ஸ்டெண்ட் பண்ணுறாங்க. ஸோ உங்கள் ஃபோன் வந்து 3 வருஷத்துக்குள்ளே இருந்ததுன்னா பண்ணி கொடுப்பாங்க. ஸோ 3 வருஷத்துக்குள்ளே. ஸோ S21 வந்து லான்ச் ஆனப்பே நான் வாங்கிட்டேன் அப்படின்னா அது வேலைக்கு ஆகாது. அதேமாதிரி S22 நான் லான்ச் ஆகும்போதே வாங்கிட்டேன், 2022 ஜனவரி பிப்ரவரிலே வாங்கிட்டேன்னா, அப்போ பாருங்கள் இன்றைக்கி டேட்டுக்கு வந்து என்ன ஆயிடுச்சு, 3 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு. ஸோ அப்போ பண்ணி தர மாட்டாங்க. ஸோ 3 வருஷத்துக்குள்ளே இருக்கக்கூடிய டிவைசஸ்க்குலாம் வந்து இந்த மாதிரி வரக்கூடிய இந்த செப்டம்பர் மாதம் வரைக்கும் ஓரளவுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. ஸோ அதையும் வந்து யாருக்காவது பிரச்சனைலாம் இருந்ததுன்னா கொஞ்சம் யூஸ் பண்ணிக்கோங்க. ரைட்டா? ஸோ இந்த மாதிரியான இன்ஃபர்மேஷன்ஸையும் சொல்லணும்னு நினச்சேன். அது மட்டும் இல்லைங்க, இப்போ பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ட்ரெண்டுக்கு இந்த பழைய ஃபோனை யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன்.
என்னது இது பிக்சல் 3. இந்த பிக்சல் 3ல நான் பிக்சல் பில்டு அப்படின்னு சொல்லிட்டு பிக்சல் பில்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்ட்ராய்ட் 14 பேஸ்டு ராம் தான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். சூப்பராக இருக்குது, பழைய ஃபோனு சூப்பராக இருக்குது. அண்ட் இதில் வந்து டே டைமில் சும்மா கொஞ்சம் சாம்பிள்ஸ்லாம் எடுத்திருந்தேன். எனக்கு டக்குன்னு ஸ்ட்ரைக்கான விஷயம் என்ன அப்படின்னா, இப்போ பிக்சல் 3 நம்ம மார்க்கெட்டில் என்ன ப்ரைஸில் இருக்கும்னு உங்களுக்கே தெரியும். 110K தான். 110Kவா 6000 7000க்குலாம் கூட கிடைக்கும். அப்படி இருக்கும்போது கண்டிஷனை பொறுத்துன்னு வச்சுப்போம். அதே மாதிரி 64 128 கூட ஒரு ஃபேக்டராக இருக்கலாம். ஸோ 4GB ரேமும் 845 பவர்டு இந்த டிவைஸு எப்படி ஃபோட்டோ எடுத்தது தெரியுமாங்க? மிரட்டிருச்சுங்க சீரியஸாக. மாஸ் பண்ணிடுச்சு. ஃபோட்டோஸ் எல்லாமே நீங்கள் இப்போ தொடர்ந்து பார்ப்பீங்க. பார்த்துட்டு நீங்களே சொல்லுங்கள் எனக்கு என்ன ஃபீல் ஆச்சுன்னா, இந்த மாதிரியான பழைய டிவைஸில் ஏஐ இன்டர்வென்ஷன் ரொம்ப கம்மியாக, அதை ஏஐ வந்து நம்ம எல்லாருக்கும் இடையூறாக வந்து நிற்கலையோன்னு தோணுச்சு. ரொம்ப ஓவர் ஏஐ ப்ராசஸிங்காக இருக்குது. இன்றைக்கி டேட்டுக்கு இருக்கக்கூடிய ஏ சீரிஸாக இருக்கட்டும், இல்லாட்டி 9 சீரிஸ் 8 சீரிஸ் 7 சீரிஸ் எதில் பார்த்தாலுமே ஏஐ ரொம்ப ஓவராக உள்ள மூக்க நுழைக்கிற மாதிரி இருக்குது. பட் இந்த மாதிரியான பழைய டிவைசஸில் ஏஐயோட பார்ட் வந்து மினிமலாக தேவையான இடத்துல மட்டும் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. தொட்டுக்க ஊறுக மாதிரி வச்சுக்கிட்ட மாதிரி இருக்குது. ஸோ அதனால தான் அவுட்புட் வந்து இந்தளவுக்கு ரொம்ப மைண்ட் ப்ளோயிங்காக இருந்ததோ அப்படின்னு தோணுச்சு. ரைட்டா? ஸோ இதோட பெட்டராகவே ஃபோட்டோஸ்லாம் எடுக்கலாம், நான் அதையும் ஒத்துக்கிறேன். இப்போ எக்ஸாம்பிள் சொன்னால் விவோட X200 அல்ட்ரா இருக்குது, விவோட X200 ப்ரோ நம்ம ஊரில் இருக்குது. அதேமாதிரி ஃபைண்ட் எக்ஸைட் அல்ட்ரா இருக்குது, ஃபைண்ட் எக்ஸைட் ப்ரோ நம்ம ஊரில் இருக்குது, Xiaomi 15 அல்ட்ரா இருக்குது. ஸோ இந்த மாதிரியான ஃபோன்ஸ் எல்லாம் ஹார்ட்வேர் வைஸே சமஸ்டாங்கு. ஸோ அதை வச்சு நம்ம எடுக்க முடியும். பட் யோசிச்சு பாருங்களேன், 6000 7000 மதிப்புக்கு இன்றைக்கி நம்ம மார்க்கெட்டில் வித்துட்டு இருக்கிற இந்த ஃபோனு இவ்வளோ சூப்பராக ஃபோட்டோ எடுக்கும் அப்படின்னும் போது தெரில.